ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத அனைவருக்குமே தெரியும். இந்த ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டு இந்த மாதமாச்சு ரிசல்ட்டு வருமா வராதா அப்படின்ற கேள்விகளுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. இந்த நிலையில் ரேஷன் கடையுடைய தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய தகவலை தான் பார்த்தீங்கன்னா இப்போ டிஆர் ஆஃபீஸ் மூலமாக கிடைத்திருக்கு. இன்று பார்த்தீங்கன்னா காலை சில மாவட்டங்களுக்கு ஜியோ உத்தரவு வந்திருக்கிறதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது. ஆனால் இன்றும் சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆக போகுது. ஆனால் ரேஷன் கடையுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்காக ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்க அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். இருந்தாலுமே நம்ம ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நாளைக்கு அப்படின்ற மாதிரி அனைவருமே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கும். இன்றைக்கி நேற்றும் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு தகவல் வெளியே இருந்துச்சு. இனிமே அப்டேட் கொடுக்கல. இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எப்போ அப்டேட் கொடுக்க போகிறாங்க, இந்த ரிசல்ட்டு ரேஷன்களுடைய ரிசல்ட்டில் செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடந்திருக்கு, எதன் அடிப்படையில் அனைவருமே செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறைய பணப்பட்டு பழக்கெல்லாம் நடக்குது. இது மாதிரியான நிறைய பேர் பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய நிலையில் இதெல்லாம் உண்மையா? இனிமே சில மாவட்டங்களுக்கெல்லாம் நேர்காணல் முடியல. அந்த நேர்காணல் எப்போ நடத்தப்படும்? கூட்டுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் பார்த்திங்கன்னா நேற்று செய்தியாளர்கள் சந்திக்கும் போது என்ன தகவல் கொடுத்துருக்காரு. அவர் பார்த்திங்கன்னா விரைவில் ரிசல்ட் அப்டேட் கொடுப்போம் அப்படின்றத சொல்லிட்டாரு. இந்த நிலையில் தான் இன்று சில மாவட்டங்களுக்கு ஜியோ உத்தரவு பார்த்திங்கன்னா வரப்போவதாக ஒரு தகவல் வெளியே இருக்குது. அனைவருக்குமே ஒரு மிக மிக மகிழ்ச்சியான தகவல் தான். இருந்தாலுமே சில மாவட்டங்களுக்கு நேர்காணல் நடக்கலாம். அந்தெல்லாம் எப்போ என்ன டேட்டில் நடக்க போகுது. இந்த வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எதன் மூலமாக அப்டேட் ஆக போகுது. இதில் அப்பாயின்மெண்ட் ஆர்டரெல்லாம் எப்படி வழங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் பார்த்திங்கன்னா கேட்டு இருக்கக்கூடிய நிறைய சந்தேகங்களும் இருக்குது. இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதை பற்றினா அனைவருமே பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கடையுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்காக ரிசல்ட்டுக்காக தான் ஆளுடன் அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த ரிசல்ட்டு இனிமேல் அப்டேட் கொடுக்கல. எதனால் அப்டேட் கொடுக்கல, அவங்களுக்குள்ளே என்ன ப்ராசஸிங் போயிட்டுருக்கு, உண்மை நிலவரம் என்ன அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியாகவே இருந்தது. அதனால் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டுத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நிறைய கமிட்மெண்ட் இருந்தது. இதனால் தான் எங்களோட ஆள் சேர்ப்பு மையத்தில் நிறைய வேலைகள் இருந்தது. இவங்க பொங்கல் பரிசு காரணமாக பண்டிகை வந்துருச்சு. இதனால் கொஞ்சம் டிலே ஆகிருக்கு. இருந்தாலுமே வர வேண்டிய ரிசல்ட்டு இனிமேல் வரலை. இருந்தாலுமே இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மந்த்துக்குள்ளேயே நாங்கள் ரிசல்ட் கொடுத்துருவோம் அப்படின்றத தான் கூட்டுத்துறை அமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்காரு. அதனால் அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி எந்த டைம்லாம் ரிசல்ட்டு அப்டேட் ஆகலாம். அதனால் இன்றைக்கும் சில மாவட்டங்களுக்கெல்லாம் ரிசல்ட்டு அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரியும் தகவல் வெளியாக இருக்குது. அதனால் இந்த ரேஷன் கடையுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்காக ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருந்த அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான தகவல் தான். இருந்தாலுமே இந்த ரிசல்ட்டு நம்மளுக்கு பார்த்தோன்னா டிசம்பர் 27ஆம் நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸட் டேட்டே கொடுத்துருந்தாங்க. அப்டேட் கொடுக்கல. அதெல்லாம் டிலே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஜனவரி மாதம் வரும் அப்படின்னாங்க. வரலை. அதுக்கப்புறம் பிப்ரவரியும் ஃபஸ்ட் வீக்லேருந்தே நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரியும் தகவல் வெளியே இருந்துச்சு. இருந்தாலுமே ரிசல்ட் கொடுக்காத இருக்கக்கூடிய நிலையில் இப்போ இந்த பிப்ரவரி இறுதிக்குள்ளேயே நாங்கள் ரிசல்ட் கொடுப்போம் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அனைவருக்குமே ஒரு மிக மிக மகிழ்ச்சியான செய்தியாக தான் பார்த்தீங்கன்னா கொடுத்தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே நம்ம டிஆர் ஆஃபீஸ் மூலமாக கால் பண்ணி கேட்கும்போது என்ன தகவல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டெல்லாம் ரெடியாக இருக்குது. இருந்தாலுமே பார்த்தோன்னா அந்த ஜியோ உத்தரவு எங்களுக்கு வந்தால் மட்டுமே நாங்கள் ரிசல்ட்டு பப்ளிஷிட் பண்ணுவோம் அப்படின்றது தான் அவர் சொல்லியிருந்தார். இந்த நிலையில் தான் பார்த்தோன்னா இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டணக்கான ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்கேன். அனைத்து தேர்வாளர்களுக்குமே இன்றைக்கி 2-3 மாவட்டங்களுக்கு ரிசல்ட்டு அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் தகவல் வெளியாக இருக்குது. அனைவருக்குமே எதிர்பார்த்த இந்த நேர்முக தேர்வுக்கான இறுதிப்பட்டியல் இன்று சில மாவட்டங்களுக்கு அப்டேட் கொடுக்க போகிறாங்க. அனைவருக்குமே ஒரு மிக மகிழ்ச்சியான தகவல் தான். அடுத்ததாக இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே ஒரு மிக நிறைய சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க. என்ன சந்தேகம் அப்படின்னா இந்த ரிசல்ட்டு வராதுக்கான காரணம் சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பணப்பாட்டு பழக்கெல்லாம் நடந்திருக்கு. லேக்ஸ் கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேலையும் போயிட்டு இருக்குது, ஒவ்வொரு போஸ்டிங்கும் அப்படின்ற மாதிரி
சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் உண்மையா? இதில வந்து நடக்குமா? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதெல்லாம் உண்மைதான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து 50% வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாரி இதனால தான் இந்த ரிசல்ட் அப்டேட் ஆகலையா அப்படின்றதுலாம் தெரியல. இருந்தாலுமே அவரு சொல்லியிருக்கிறது கொஞ்சம் நெறைய வேலைகள் இருந்தது அப்படின்றது தான் கூட்டுறவுத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அடுத்ததாக இந்த வேலைய பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடந்திருக்கு? எதன் அடிப்படையில அனைவருமே வழங்கியிருக்காங்க? அப்படின்றது தான். ஸோ எல்லாருடைய கேள்வியாகவே தே நெறைய பேரு டவுட்டாகவே கேட்டிருக்கீங்க. ஸோ ஆனா இந்த வேலைய பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே தெரியும். நேர்முகத் தேர்வு மூலமா தான் ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க இல்லையா? ஸோ அந்த நேர்முகத் தேர்வுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 5 விதமான கேள்விகள் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அது மூலமாக நீங்க வாங்கப்பெற்ற மார்க்கின் அடிப்படையிலும், ஸோ அதுக்கப்புறம் 10த், 12த்ல எவ்வளோ கட் ஆஃப் வந்து வச்சிருக்கீங்க. ஸோ அதான் அந்த மார்க்கின் அடிப்படையிலும் 2மே மெரிட் லிஸ்ட் பண்ணி தான் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபைனலிஸ்ட்ட பொறுத்தளவுக்கு நீங்க செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா, ஸோ கன்ஃபார்மா இந்த ரேஷன் கடையுடைய நேர்முக தேர்வுல பட்டியல்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இது இடம்பெற்றிருக்கும். ஸோ அதனால் அனைவரையுமே எதிர்பார்த்த மாரி ரிசல்ட்டு பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தளவுக்கு இது மாரி தான் நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீங்க எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ் மூலமாக நீங்க பதிவு பண்ணியிருக்கீங்களா? அப்படின்றத செக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மூலமாவும் சீனியாரிட்டி அடிப்படையில வழங்கியிருக்காங்க. ஸோ அனைவருமே எதிர்பார்த்த மாரி தான் ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து குடுக்க போறாங்க. இன்றும் சில மாவட்டங்களுக்கு அப்டேட் பப்ளிசிட்டி வந்து ஆகப்போகுது அப்படின்ற மாரி தான் சில மாவட்டங்களுக்கு ஜியோ உத்தரவு வந்து வந்திருக்கு. ஸோ அதனால் அந்த உத்தரவின்படி அனைவருக்குமே ஒரு ரேஷன் கார்டுடைய தேர்வாளர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல தான். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட்ட பொறுத்தவரைக்கும் எதன் மூலமா அப்டேட் குடுப்பாங்க? சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எம்எஸ் மெயில் மூலமாகலாம் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எம்எஸ் மெயில் மூலமா இதில வந்து செலக்ட் ஆயிருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு மட்டும் தான் இந்த ரிசல்ட்டு பப்ளிசிட்டியா வந்து பண்ணுவாங்க. ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா, ஸோ கன்ஃபார்மா உங்களுடைய நேம் லிஸ்ட் வந்து வந்துரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரு, உங்களுடைய பேரு, நேமு, டேட் ஆஃப் பர்த் எல்லாம் குடுத்து, நீங்க பார்க்குற மாரி வந்து இருக்கும். ஸோ அதனால இதில வந்து எஸ்எம்எஸ் செலக்ட் ஆயிருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாவும், மெயில் மூலமாகவும் வரலாம் அப்படின்ற மாரி தகவல் வந்து வெளியாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே சில மாவட்டங்களுக்கு வந்து நேர்காணலே நடக்கல. ஸோ அந்த நேர்காணல் எப்ப நடத்தப்படும்? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, பின்னர் தேதி அறிவிக்கப்படும் அப்படின்ற மாரி தான் ஆயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான் இந்த வீக்லே நாளை, நாளை மறுநாள் 2 நாட்கள்ல இந்த சல நேர்காணல் வந்து நடக்கும் அப்படின்ற மாரி தான் கூட்டு சார்புலேருந்தே ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அனைவருமே எதிர்பார்த்த மாரி ரிசல்ட் கூடிய விரைவில் நாங்க வந்து விரைவில் குடுப்போம் அப்படின்றத சொல்லிட்டாரு. ரேஷன் கார்டுடைய தேர்வாளர்களுக்கு ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். இருந்தாலுமே இதில அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர பொறுத்தவரைக்கும் எப்படி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வந்து ஏற்கனவே தெரியும். போஸ்ட் மூலமாக தான் வந்து அனுப்பணுது. போஸ்ட் மூலமா உங்களுக்கு வீடு தேடி வந்துரும். மீண்டும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராப்பரா நடக்கிற மாரி வந்து இருக்கும். அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர பொறுத்தளவுக்கு போஸ்ட் மூலமா உங்களுக்கு வந்து வீடு தேடி வந்துரும். சரி ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.